ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வருகின்ற 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வக்ரமடைகிறார். வக்ரமடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 2026 ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் 10ஆம் தேதி காலகட்டங்க. அப்போ ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இதனால் வரலும் நடந்த நிகழ்வுகள் என்ன, இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இது சாதகமான அமைப்புகள் தான் பாதகமான அமைப்புகளா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எங்கே சுற்றி வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் தனுசு ராசி என்பவர்களுக்கு சோதனைக்கான காலகட்டங்கள் ஏதும் இல்லை. நீங்கள் சோதனைகள்லாம் கடந்து வந்துட்டீங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணுமோ கூடாதோ அத்தனையும் அனுபவிச்சிட்டிங்க. இனிமேல் உங்களெல்லாம் இந்த சனி பகவான் வந்து வாட்டி வதைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்றீங்க. இனிமேல் இந்த சனி பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டங்கள் உதயமாக தவிர ஒரு துரதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் இறக்கும் தருவாய் வரலும் இல்லைன்றீங்க. அது எப்படி சார் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த தனுசு ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் கடந்த ஒரு 2018ஆம் ஆண்டு காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரலும் பெரிய லெவலில் ஒரு பாதிப்புரை சந்திக்க காலகட்டங்களாக இருக்கும். இப்போ கடந்த ஒரு 3 வருட காலமாக தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டுருங்க. அப்போ 3 வருடத்துக்கு முன்பாக உள்ள காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடியில் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, தொழிலே இல்லாமல் தடுமாறுறது, நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறு இருந்தது. இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கு காரணம் 7.5 சனிக்கான அமைப்புன்றீங்க. அந்த 7.5 சனி உங்களை கடந்து 3ஆம் இடத்தை கடந்து இன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றார்னா பின்னோக்கி நகர்ந்து வர்றதா அர்த்தம். பின்னோக்கி நகர்ந்து வருது அப்படின்னாவே ஒரு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதா அர்த்தம்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்கள், ஆனால் சனி முழுமையாக வக்ரம் பெற்று பின்னோக்கி கும்பராசிக்கெலாம் வர்றதில்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த மீன ராசிலேயே தான் உட்காந்துருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் இப்போ ரேவதியில் இருக்கார். அது அடுத்து உத்திரட்டாதிலேயே தான் பயணிப்பார். பின்னோக்கியான வர்றது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட போகுது. அப்போ இது வக்ரம் அப்படின்னாவே அந்த சனி பகவானை தூக்கி பின்னோக்கி ஒரு கட்டத்தில் வச்சுக்கிட்டு தான் பலன் பார்க்கணும். அப்போ தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து இருக்கிறதா அர்த்தம். அதாவது கும்ப ராசியில் இந்த சனி பகவான் நின்றால் எதை மாதிரியான பலன்கள் கிடைக்குமோ அதுதான் இந்த நேர காலகட்டத்தில் நடக்க போகுது. இந்த ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும். அப்போ இந்த கும்பராசி என்பது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானங்க. இந்த 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவானால தான் ஒரு 3 வருட காலகட்டங்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சை நீங்கள் அடைந்தீங்கன்னு சொல்லணும். பல நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்ட காலகட்டங்கள், நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெற்றது, பழைய கடன்களை அடைத்தது, திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, இது எல்லா விதமான அதிர்ஷ்ட காலகட்டங்களும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும். அதில் விட்டகுற தொட்டகுறன்ற ஒரு சில விஷயங்கள் நடைபெறாத ஒரு உங்களோட அமைப்புகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு யாருக்கா ஒரு சில நேரத்தில் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ரம் பெறக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10க்குள்ளார தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை சார், நான் ஒரு சொந்த தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், எனக்கு பணம் கிடைக்கல, பொருளாதார அமைப்புகள் வரலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்து அதன் மூலிமா அதிகார பதவிகளையும் ஆளுமையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் சார் நான் இங்கேருந்து உழைச்சா என்னால் சம்பாதிக்க முடியாது, வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும், வாய்ப்புகள் கிடைக்குமா சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வெளிநாடு, ஏன்னா நீர் ராசியில் தானே கிரகம் நிற்கிதுங்க. நீர் ராசியில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினா அவனோட தசாபத்தி காலகட்டங்கள் யோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிமாநிலம் வெளிநாடு பெறணுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யோகமான அமைப்புகளில் தான் இருக்கிறனால இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அதனால் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டக்கூடிய விதிகள் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் உதயமாகுன்றீங்க.
அப்போ இந்த சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்போம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ குழந்தைகள்னால மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் பெறக்கூடிய காலகட்டங்கள், தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களில் விற்கப்படாத நிலங்கள் இதெல்லாம் விற்பனைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்க போகுது அப்படின்றீங்க. அதே போல் அவருடைய பார்வையானது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாருங்கனால தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். பாக்கியங்கள், அதாவது நீங்கள் செய்த புண்ணியத்தின் கர்மாக்களை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அவர் இந்த நேரத்தில் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறனால 12ஆம் இடம் பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடியவங்க. கணவன் மனைவியே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவி இருவருக்கும் ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தலாம். கணவன் மனைவி குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் வெளிமாநிலத்துக்கு சுற்றுப்பயணங்கள் சென்று வர்றதுக்கும் வேலைவாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இனிமேல் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுது. முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்ரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. தோல்விக்கு இடையில் தாங்க வாய்ப்புகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. தோல்விக்கு இடையில் தாங்க எல்லா சுகமும் மறைந்து கொண்டிருக்கின்றன. தோல்விக்கு இடையில் தாங்க எல்லா விதமான வெற்றியும் மறைந்திருக்கின்றாங்க. அதனால தான் வெற்றிக்கு காரணம், வெற்றிக்கு ஆதி மூல காரணம் தோல்வி. தோல்வி இல்லாம வெற்றி வரக்கூடாது. அது சுகத்தை கொடுக்காது. என்னைக்குமே தோல்வி இருக்கணும், தோல்வி பயம் இருக்கணும். அப்பதான் ஜெயத்தை கொடுக்கும் என்ற உணர்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் தனுசு ராசி நேயர்கள். உங்கள் ராசிக்கு 2க்கு 3க்குரியவர் சனீஸ்வரர்.
உங்களுடைய ராசிக்கு 2க்கு 3க்குரியவர் சனீஸ்வரர். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்கு பாருங்க, உங்களுடைய தங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. மிக மிக முக்கியம். 6ஆம் இடம் ருணஸ்தானம், 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், 6ஆம் இடம் ரோகஸ்தானம், 6ஆம் இடம் கடனுக்குரியது, 6ஆம் இடம் எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய இடம். ஆனால் 3 முயற்சி, வெற்றி, முயற்சி, தைரியம், தானாக வரக்கூடிய இடம், வெற்றிக்குரிய இடம், வாசலை தேடக்கூடிய சகோதரர், எந்த வகையிலையாவது தோண்டி எடுத்துருவோம், எந்த வகையிலாவது அந்த முயற்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற உணர்வு கொடுக்கக்கூடிய இடம். அடுத்து தனுசு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 10ஆம் இடம் தொழில், 10ஆம் இடம் ப்ரொஃபஷனல், 10ஆம் இடம் ஜாப்பு. அப்போ உங்களுடைய ஜாப்பை பற்றியது என்ன பார்க்குறது? 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 7ங்கிறது எதை பற்றியது? துணைவி பற்றியது, பார்ட்னர்ஷிப்பை பற்றியது, கணவனை பற்றியது, நண்பர்களை பற்றியது. அப்போ யாராவது ஒரு மூலம் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. யாருக்கு? தனுசுக்கு உண்டு. அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல் மிக கவனம். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா தனுசுக்கு கண்டிப்பாக இந்த கோச்சாரத்திலையும் கொஞ்சம் மத்தியமமாக இருக்குது. அதே சமயத்தில் சனீஸ்வரருக்கும் குருவுக்கும் ஒரு மாசற்ற தன்மை, ஒரு பகையும் இல்லை, நட்பும் இல்லை, சமத்தில் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல மிக கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகள், சகோதரர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தொழில்களை சொல்லப்போனால் அறக்கட்டளைனாலும் சரி, ஆன்மீகம், அறக்கட்டளை, பங்குதாரர், ஃபைனான்ஸு, பல்கலைக்கழகங்கள், பேராசிரியர், பெரும்பகுதி, பெரிய பாராளுமன்ற தலைவர், அரசியல், சாசனம், எம்பி, எம்எல்ஏ, பார்த்தீங்களா? எம்பி, எம்எல்ஏ எல்லாம் அதில் வரக்கூடியவங்க தான். அரசியல் சாசனத்துக்கு வித்திட்டவர்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட தனுசுல நியாயத்தை பேசக்கூடியவர்கள், தர்மத்தை பற்றி சிந்திப்பீர்கள். அதனால குருவோட சனியும் சேர்ந்து எதுவும் கெடுக்க போறதில்லை. ஆனால் கோச்சாரத்திலையும் உங்களுக்கு ஒரு பங்கு மைனஸ். கோச்சாரத்தில் உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் லக்கணம் என்ன லக்கணம் பாருங்க. மிதுன லக்கணம் இருந்தால் சிக்கலாகி போயிடும், கன்னியா லக்கணம் இருந்தால் சிக்கலாக போயிடும். 4க்கு 7க்குரியவன் பார்த்தீங்களா? அது ரொம்ப 7க்கும் 10க்குரியவன். மிதுனம்னு 7க்கும் 10க்குரியவன், ரொம்ப சிக்கலாகி போகிறோம். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 2க்கு 3 தனுசு 2க்கு 3க்குரியவர். அப்போ 2ஆம் இடமும் 3த்துக்குரியவர். அப்போ 2ஆம் இடத்துக்கு உரியவர் 3ஆம் இடம் முயற்சியை கொடுத்தா தான் வெற்றியை கொடுக்கக்கூடாது. அப்போ மேற்கொண்ட தொழிலை பூரா நீங்கள் செய்யணும். மேற்கொண்ட தொழில் பூரா செஞ்சால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த வகையில் கண்டிப்பாக ஆடி மாதம் சேர்ந்து வருது, ஆவணியும் சேர்ந்து வருது. 140 நாட்களில் தயவு செய்து கோச்சாரத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உடன்பிறப்பு சகோதரத்தில் கவனமாக இருங்க. உதவி பண்ணுங்க, தேவையான அளவுக்கு உதவி பண்ணுங்க. உதவி யார் பசிக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடு. பசிக்கிற மீன்ஸு முழங்கால் பசிக்கு போடுங்க, வயிற்று பசிக்க வேண்டாம். முழங்கால் பசிக்கு போடுங்க. யாருக்கு பசிங்க தேடுவங்களுக்கு உணவு கொடுங்கள். அரசியல் சாசனத்தை எழுதுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நீதி அரசருக்கு ஈக்குவலானவங்க தான் நீங்களும், தர்மத்துக்கு ஈக்குவலானவர் தான் தனுசும். அதனால பாவ புண்ணியத்தை பார்ப்பவர்கள் நீங்கள் தான், தர்மத்தை கடைப்பிடிப்பவர் நீங்கள் தான். தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி அறவே ஆகாது. அதே மாதிரி சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி, எந்த வக்கரமாக இருந்தாலும் சரி, பின்னோக்கி போனாலும் சரி, முன்னோக்கி போனாலும் சரி, மிக கவனத்தோடு இருப்பது நேயர்களுடைய கடமை. ஏன்னா கீரியும் பாம்பும் நட்பா, பசுமும் புலியும் நட்பா, பூனையும் நாயும் நட்பா, எலியும் பூனையும் நட்பா. இதே போலதான் காரகத்தன்மை. அந்த காரகத்தன்மையை மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த தனுசு நமக்கு சில மாற்றங்களை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு கொஞ்சம் இம்மி அளவு கூட நீங்கள் முயற்சி பண்ணாலும் பராட்டிக்கு அருள்மிகு ஆஞ்சநேயர் பகவானை, கோதண்டராமனை வணங்குங்க, வெளிநாட்டுக்கு போங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும்.
தனுசுக்கு இப்போதைக்கு உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. தசாபத்தியை பார்த்துட்டு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில், இந்த வக்கர காலகட்டத்தில், பின்னோக்கி போகக்கூடிய காலத்தில், அதுலேயும் காலபுருஷனுக்கும் சரி, அதாவது இந்த கோட்சாரத்திலையும் சரி, காலபுருஷனும் சரி, உங்களுடைய தசாபத்திக்கும் சரி, நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை சுபிட்சத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை எல்லையில்லாத பிரச்சனையை தீர்த்து வைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை சுமூகமான வாழ்க்கையை நடத்தும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆஞ்சநேயர் வழிபாடு, கோதண்டராமர் வழிபாடு, ஒரு முறையாவது ராமேஸ்வரம், ஒரு முறையாவது தேவப்பட்டினம் சென்று பாருங்கள். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். தனுசு நேயர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது சனி வக்கர பயிற்சி. அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சனி வக்கரம் முதல்ல எப்போ ஆகிறாரு அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026 ஜூலை மாதத்தில் 27 அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு சனி வக்கரம் ஆகிறார் மீன ராசியில். தனுசு ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கும் அதே மாதிரி மீன ராசிக்கும், இந்த 2 ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு தான். சரிங்களா? குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு வீட்டிலேயே வக்கரம் அடைஞ்சு குரு வீட்டிலேயே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா, தனுசு ராசிக்கு ஒரு கண்ணுக்கு அதாவது வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி, தனுசு ராசிக்கு அதாவது உங்களுக்கு உங்க ராசியாதிபதி இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணல. ஏன்னா குரு உங்களோட ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமத்து குருவா இருக்கிறார். சனி மட்டும்தான் 8ஆம் இடத்துல உட்காந்தா கஷ்டம் கொடுப்பாருன்னு கேட்டால் கிடையாதுங்க. குரு கூட 8ஆம் இடத்துல போய் உட்காந்தாருன்னா, அதாவது 8ஆம் இடத்துல உட்காந்தா அதுக்கு பேர் அஷ்டமத்து சனியா இருந்த சனி குருவா இருந்தா அஷ்டமத்து குரு. போன மாசம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டாரு. அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது அஷ்டமத்து குரு. உங்க ராசி அதிபதி இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணல. சரிங்களா? அது மட்டும் மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க. நல்லவருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் செயல் இழந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரு. எனக்கு கிட்டத்தட்ட அடுத்தது குரு அக்டோபர் மாதம், அதாவது 10ஆவது மாதம் 30ஆம் தேதி அதிசாரம் வாங்கி போவார். அப்போதான் உங்களுக்கு குரு நல்லது பண்ணுவார். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நல்லதா கெட்டதன்னா, இது சிரமம் கொடுக்கக்கூடிய சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார். அப்போ தான் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனது. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி 1.5 வருஷமாக நடக்குது. இன்னும் 1 வருஷம். இதே 2006, அடுத்தது 2027 இதே மாதம் ஜூலை மாதத்தில் சனி பயிற்சியாகும். அப்போ உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்போ 1 வருஷம் இன்னும் நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த சனி வக்கரத்துக்கு போறாரு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு நல்லது பண்ணுவார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு எப்பயுமே உங்க ராசிக்கு நல்லது பண்ணுவார். உங்க ராசிக்குன்னா 10ஆம் இடமா பார்க்குற ராசி உங்க ராசி. சனியுடைய பார்வை, ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. இப்போ செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8. அதே ஒரு குருவுடைய பார்வை எடுத்துட்டீங்கன்னா 5, 7, 9. ராகு கேதுடைய பார்வை எடுத்துட்டீங்கன்னா 3, 7, 11. சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்ப சனி பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து 3ஆம் இடமா ரிஷப ராசியும், 7ஆம் இடமா கன்னி ராசியும், 10ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப யாரு கெட்டவர்னு சொல்றோமோ அவரு தான் இப்ப உங்களுக்கு நல்லது பண்றாரு. யாரு நல்லவர்னு சொன்னோமோ குரு உங்க ராசிக்கு அதிபதி, இப்ப அவரு உங்களுக்கு கெட்டதை பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப குரு பத்தி நமக்கு அந்த இது வேண்டாம். அப்ப சனியை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த சனியினால இந்த ஒரு 1.5 வருஷமா அர்த்தாஷ்டம சனியில குழப்பத்துல, தொழில் முடக்கத்துல, பண கஷ்டத்துல, ஹெல்த் பிரச்சனையில,
கிட்டத்தட்ட அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம நிறைய குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பா இந்த 4.5 மாசம், அதாவது எப்படி சொல்லணும்னா ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூலை மாசத்துல ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 நாள், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர்ல ஒரு 30 நாள், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல ஒரு 31 நாள், நவம்பர்ல ஒரு 30 நாள், டிசம்பர்ல ஒரு 11 நாள், கிட்டத்தட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மாசம், 138 நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஒன்னாச்சுங்களா? இந்த மாதிரி நேர காலத்தில் பொதுவாகவே நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணும்னு சொல்ற மாதிரி இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து 10ஆம் இடமும் உங்க ராசி தானே பார்க்கறாரு. அப்ப சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பாரு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சனி வக்கரத்துல போகும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய கஷ்ட நிவர்த்தி அடைஞ்சு சனி உங்க ராசி 10ஆம் இடமா பார்க்கறதுக்கு உண்டான பலன் இப்பதான் உங்களுக்கு முழுமையா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நேரத்துல கொடுக்கும்போது தான் நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது. அந்த சுபகாரியம் எது வேணா இருக்கலாம். நம்ம குழந்தைகள் பெரிய மனுஷாகிறதா இருக்கலாம், கல்யாணம் நடக்கிறதா இருக்கலாம், சீமந்தம் நடக்கிறதா இருக்கலாம், வீடு கட்டி கிரகபிரவேசம் பண்றதா இருக்கலாம், சொத்து வாங்கி கிரையம் பண்றதா இருக்கலாம், காரு வண்டி வாங்குறதா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்கும். எல்லாத்துக்குமே நடக்கணும்னா சொல்ல முடியாதுங்க. எதுல நீங்க ரொம்ப நாளா ஆர்வம் காட்டிக்கிட்டு எதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, தடையா இருந்ததோ அந்த காரியங்கள் உங்களுக்கு இப்ப சக்சஸ் ஆகுன்னு சொல்றேன் நான். எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையுமே சனி கொடுத்துட மாட்டாரு. சரிங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, ரொம்ப நாளா ஒரு கனவு இருக்கும், ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தாமதமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டைம்ல நல்லது நடக்கும். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த அர்த்தாஷ்டம சனி அதனால இருந்த தொல்லை, 1.5 வருஷமா இருந்த தொல்லை 4.5 மாசத்துக்கு இதுக்கு மேல உங்களுக்கு இல்லை. அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்ப குரு பார்வை இல்லை. அந்த காலத்துல 27 நட்சத்திரம் பார்த்துதான், அதாவது 27 பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. அதுல வந்து 2 பேர்த்துக்குமே குரு இருந்ததான் கல்யாணம் பண்ணாங்க. சரிங்களா? ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு குரு இருந்தா கூட கல்யாணம் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு இப்ப 8ல குரு இருக்கு, குரு பார்வை இல்லை. அப்ப குரு பார்வை எங்க இருக்கணும்? 2, 5, 7, 9, 11, 7க்கு அப்புறம் 9, 8ல கிடையாது. அப்ப உங்களுக்கு குரு பார்வை கிடையாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை இன்னும் 1 வருஷத்துக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கோ அல்லது உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கோ குரு பார்வை இருந்தா கண்டிப்பா இந்த சனி வக்கரத்துல உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும், திருமணம் நடந்தே தீரும். சரிங்களா? அதனால திருமண வரன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு, அதாவது 7ஆம் இடம் நல்லா இருக்கா? ஏன்னா 7ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம், திருமண ஸ்தானம். நல்லா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கா? 2வது குழந்தை பாக்கியத்துக்கு குறையா இருக்கீங்க, சிரமப்படுறோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? 5ஆம் இடம் பாருங்க. அப்ப நீங்களே சொல்லிட்டு போலாமன்னு கூட நீங்க நினைக்கலாம். அதாவது பொது பலனா நம்ம ராசி வச்சு நம்ம பலன் சொல்றோம். ஆனா ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னா லக்னத்தை வச்சு சொல்றோம். ஒன்னாச்சுங்களா? இப்ப தனுசு ராசி ஒண்ணுதான், ஆனா 12 லக்னத்துல எந்த லக்னம் வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம அதெல்லாம் வச்சு சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? பொது பலன் அப்படின்னா நம்ம பேர் என்ன? ராசி பலன். ராசிக்கு சொல்றதுக்கு தான் ராசி பலன். ஜாதகம்னு போயிட்டீங்கன்னா லக்னத்தை வச்சு சொல்றதுக்கு பேர் தான் ஜாதகம். திருமணத்துக்கு பார்க்குற மாதிரி இருந்தா 7ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க. குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்குற மாதிரி இருந்தா 5ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க. தொழிலுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா 10ஆம் இடம் பாருங்க. சுபகாரியத்துக்கு நல்லது நடக்கிறமான்னு பார்க்குற மாதிரி இருந்தா, அதாவது 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? எதுக்கும் உங்க ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஒரே விஷயம்தான், இந்த அர்த்தாஷ்டம சனி 4.5 மாசம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த 4.5 மாசத்துக்கு தொழில் பிரச்சனை சரியாகும், குடும்ப பிரச்சனை சரியாகும், மெயினா கடன் பிரச்சனை சரியாகும். சரிங்களா? உங்களுடைய அதாவது வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பா கொடுத்துருவாரு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு உங்க ராசியாதிபதி நல்லா இல்லையே தவிர, ஆனா சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாரு, நல்லதுதான் கொடுக்க போறாரு.
ஒன்றும் பயப்பட வேண்டாம், அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.